அடுத்த சம் பார்க்கலாம். ஓர் எண்ணின் 40% மதிப்பின் 60% மதிப்பின் 3/5 மதிப்பு 504 எனில் அந்த எண்ணின் 25% மதிப்பின் 2/5 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க 504 அதோடைய மதிப்பு 504 அப்படிங்கிறாங்க. 504 பெருக்கல். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 40% அப்படிங்கிறாங்க. 40% அப்படி எழுதுவோம். 40% ஈக்குவல் டு 40 வகுத்தல் 100 ரைட் பண்ணும். அப்படியே கேன்சல் பண்ணா 2/5 20 கேன்சல் பண்ணா 2/5. இது அப்படியே ரிவேர்ஸ்ல, அதாவது 5/2. அடுத்தது 60% அப்படிங்கிறாங்க. 60% அப்படி எழுதுவோம். 60 வகுத்தல் 100 அப்படியே கேன்சல் பண்ணா 3/5. ஸோ அப்படி ரிவேர்ஸ்ல 5/3. அடுத்தது இங்க 3/5ங்கிறாங்க. 5/3 ரிவேர்ஸ்ல அப்படியே மாத்திரதுனா 5/3. ஸோ இங்க கேன்சல் பண்ணலாம். 3 3. ஸோ 3 × 3 9. ஸோ இங்க 9ஆல கேன்சல் பண்ணுவோம். 504 56. ஸோ அடுத்தது 2 56 கேன்சல் பண்ணுமா 28. 28 × 5 × 5 × 5 = 3500. ஸோ 500. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 3500. அதுல இருந்து 25%னா 25 வகுத்தல் 100 இன்ட்டு 2/5 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கேன்சல் பண்ணால் 1/4. ஸோ இங்கே 4 × 5 20. 20க்கு இங்கே 20 வரும். 20க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 தான் இருக்குது. அப்போ அந்த எண்ணின் 25% மதிப்பின் 2/5 மதிப்பு பார்த்தோம்னா 350. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.